வா ஸ்ரீ வா. ஆமா, உனக்கு கொடுத்த இடத்துல வீடு கட்டாம கோவில் கட்டுறியாம? ஆமா சார், சொல்ல மறந்துட்டேன். கோவில் கட்டுற அவசரத்துல நான் என்னையே மறந்துட்டேன். நீ ஒன்ன மறக்கலாம், தப்பு இல்ல. ஆனா என்ன மறக்கலாமா? வீடு கட்ட கொடுத்த இடத்துல வீடு தான் கட்டணும், கோவில்லாம் கட்டக்கூடாது, தப்புங்கிற. இல்ல சார், அந்த இடத்துல தான் கோயில் கட்டணும்னு ஆண்டவன் உத்தரவு கொடுத்துருக்கான். இந்த ஆண்டவன் சொல்றேன், கொடுத்த இடத்த கொடுத்துரு, வேற இடம் தர. வீடு கட்டிக்கோ இல்ல கோவில் கட்டிக்கோ. இல்ல சார், அந்த இடத்துல தான் கட்டணும். என்ன உனக்கு சமாதியா? ஐயா சொல்றது புரியலையா? சார், இவனுங்க தான் சார் உங்க கையை வெட்டினது, என் பாஸ்போர்ட்டை கிழிச்சது இவனுங்க தான், எல்லாமே இவனுங்க தான். என்ன ஆச்சரியமா பாக்குற? எல்லாம் செய்ய சொன்னதே நான் தான். உன் திறமைய டிவில பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனால உன்னை என் விசுவாசி ஆக்கிட்டேன். வெட்ட சொன்னதும் நானே, வெட்டு வாங்கினதும் நானே. இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த இடத்த கொடுத்துட்டீனா என்னைக்குமே நீ என் விசுவாசி தான். இல்லன்னா சார், நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, திருப்பி தர முடியாது. ஏய், ஏற்கனவே தர முடியாதுன்னு சொன்ன 3 பேரோட உயிரை எடுத்து வாங்கின இடம்டாது. 4ஆவதா உன் உயிரையும் கொடுத்துறாத. ஏய் மொல்லடா, முதல்ல என்ன சார், முதல்ல எப்பவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். தவறி கரைக்கு வந்தா சிட்டுக்குருவி கூட கொத்தி காயப்படுத்திரும். காயப்படுத்த போறியா இல்ல காயப்பட போறியா? பாபாவுக்கு கோயில் கட்டாம நான் விட மாட்டேன். ஏய், யார பத்தி என்னடா சொல்ற? ஏதோ படிச்சவன் பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா ரொம்ப பேசுறிய. டேய், உனக்காக 2 சொட்டு ரத்தம் சிந்தனவன்டா. உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையே உறிஞ்சாம விட மாட்டேன். ஏய், அம்மா எங்கடா? தெரியல. உன் அக்கா எங்க? வீட்லதான். குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது, எதுக்காக கூட்டிட்டு வந்த? அடம் பிடிச்சதுனாலதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, உள்ள கூட்டிட்டு போ. இங்க மட்டும் திட்டுங்க. உள்ள வாங்க. டேய் ஸ்ரீ, உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்குடா. எனக்கு எப்பவுமே நேரம் நல்லாவே இருக்கு சார். சரி சரி, ஓகே ஓகே. அந்த சிமெண்ட் கலவையை ரெடி பண்ணுங்க, நான் உடனே கோயிலுக்கு வரேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை கால் பண்ண, ஒரு கால்காவது ஆன்சர் பண்ணணும்னு தோணல? இப்ப என்ன நடந்துச்சு, ஏன் டென்ஷன் ஆகுற? எப்ப பார்த்தாலும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் எங்க வீட்ல பேச்சு. அதுக்கு என்ன அவசரம்? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இன்னும் 1 வருஷம் போட்டோன்னு. இப்படி ஒரு வருஷம் எத்தனை வருஷம் போச்சு? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்காமலா உன்னை விரும்பி காதலிச்சேன். அப்ப கிளம்புங்க, வந்து பொண்ணு கேளுங்க. எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு. என்ன பொல்லாத கடமை? வீடு கட்டிட்டு தான் கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப கோவில் கட்ட இறங்கிட்டீங்க. சரி சரி, நீங்க பொண்ணு கேட்டு வர மாட்டீங்க, நானே முடிவு பண்ணிக்கிறேன். யோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காலிங்க வெளியே வந்தே ஆகணும். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செய், புரியுதா? முதல்ல சொல்லியிருந்தா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசிருப்போம்ல. இந்த காலத்துல என்னங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு. சம்பிரதாயம் எல்லாம் என்னங்க வேண்டி இருக்கு? 2 மனசும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு நாங்களே வந்துட்டோம். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம். இப்போ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். என் பையனுக்கு போன் பண்ணிருக்கேன், வர்ற நேரம் தான். அவனும் வந்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தெரியுது. ஆமாங்க, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் பாங்க. இந்த மாதிரி நேரத்துல என் மகன் இருக்கணும்னு என் மருமக ஆசைப்படுறான். அவனும் வந்துட்டுமே. சொல்றதெல்லாம் சரிதான், நல்ல நேரம் போயின்னு இருக்கு, அதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். நல்லபடியா மாத்திக்கலாமே. இங்க என்ன நடக்குது? எல்லாம் உன் கல்யாணம் நிச்சயதார்த்தம் தான் நடந்துட்டு இருக்கு. நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? என்னப்பா சொல்றீங்க? நீங்களும் தேவிய பழகினது உண்மைதானே? உண்மைதாங்க, நான் மறுக்கல. அப்புறம் ஏன்பா வேணாங்கிற? பாவம், அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணமே வேணாமா? அதான் ஏன்பா? காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கணும். சரிப்பா, கல்யாணத்தை வேணா நீ சொல்றப்ப வச்சுக்கலாம். இப்ப இவதான் பொண்ணு, நீ தான் மாப்பிள்ள, நிச்சயம் பண்ணதானே வந்திருக்காங்க. தட்ட மாத்திக்குவோம். இந்த நிச்சயதார்த்தமே நான் வேணாங்கிறேன். ஒரு பொண்ணை பெத்துட்டோமேன்னு நாங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறத ஏதோ சுத்தி வளைச்சு காரணம் காட்டுறீங்க.
உங்க வீட்டு படியேறி வந்ததுக்கு நல்ல பாடம்பா. இப்பவும் தெளிவா சொல்றேன், என் கடமை இங்க முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம். உங்களுக்கு அவசரம்னா அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் கிளம்புடி. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? இவரை விட்டா நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காதா? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏதோ மறைக்கிறீங்க. சொல்லல, என்ன உசுரோட பார்க்க முடியாது. நீங்க எல்லாரும் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேண்டாங்கிறேன். அந்த எஸ்கேஆரால உங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பாபா பாத்துக்குவாரு. ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. கவலைப்படாதப்பா, நீ கோவில கட்டு, உன் கூட பாபா இருக்கார். நாங்க சீரடிக்கு போய் பாபாவை பார்த்துட்டு வரோம். அங்க போயிட்டு வந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துரும். எங்களை அவர் கூப்பிடுறார், நாங்க போயிட்டு வரோம். என்னங்க? ஆமா காளிங்கா, உன்னை நான் எதுக்கு பெயில்ல வெளியே எடுத்தேன்னு தெரியுமா? ஐயா, எனக்கு பெயிலே கிடைக்காது, ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சு போயிரு நினைச்சையா. ஆனா என்ன நீங்க ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்கய்யா. இனிமே நீங்க தான் என் கடவுள் மாதிரி. கடவுளுக்கு தட்சணையா நம்ம ஸ்ரீய ஒரேடியா முடிச்சிடு. முரடனா இருந்தா நானே முடிச்சிருப்பேன். ஆனா அவன் மூலக்காரன், என்கிட்ட வேற வேலை பார்க்கறான். எசகு பிசக ஏதாவது நடந்த லோக்கல் பிரச்சனை ஆயிடக்கூடாது பாரு. ஐயா, இவெல்லாம் எனக்கு கொசு மாதிரி ஐயா, நசிக்கிறேன் ஐயா. அவனை எரிப்பியோ புதப்பியோ எனக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அவனை காணா பணமாக்கிட. இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாதுயா. அவனை பஸ்பமாக்கிட்டு வந்துடுறேயா. ஐயா, இவ்வளவு இறைய போட்டோம், ஒரு மீன் கூட திங்கவே இல்லையே. மீன் கூட நான் சொன்னாதான் சாப்பிடணும். ஐயோ, நீங்க கடவுள் ஐயா, கடவுள். ஏதுங்க மெதுவா. ஏய், எவன் எங்க கோயில் கட்டுறது? ஏய் பாபா. எதுடா பாபா? போட்டோடா. யோ, இதுல பாபா இருக்காரு. எங்கடா பாபா? பாபா இருக்காரு, பாப்போம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக. இறங்க. ஸ்ரீ சாயி நமோ நமக, ஏய், ஸ்ரீ சாயி நமோ. யாரியா நீ? பாபா பாட்டு பாடிக்கிட்டு வழி தெரியாம இங்க வந்துட்டியா? வெளியே போயா? ஐயா, இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. நம்ம காளிங்க ஐயா, காளிங்க. மாறு வேஷத்துல போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த காலத்துல வேஷம் போட்டுட்டு தப்பு பண்ணினா தான் தப்பிக்கவே முடியும். என்னடா அது கோலம்? அவனை சாம்பலாக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தனம் பூசிக்கிட்டு வந்திருக்க. அதுலயே ஸ்ரீ சாயி நமோ, ஸ்ரீ சாயி நமோன்னு அவன் பேரை சொல்லிட்டு இருக்க. நீ அனுப்பும்போது கொலகாரனா போனேன், ஆனா இப்ப கொள்கைக்காரனா வந்திருக்கேன் ஐயா. என்னடா கொள்கை? கொலகாரனா இருக்கும்போது நீங்க கடவுளா இருந்தீங்க. இப்ப எல்லாமே அந்த பாபா தான் எனக்கு கடவுள். பாபா என் கண்ணுக்கு காட்சி தந்து என் உசுரை காப்பாத்தி என்ன மனுஷனாக்கிட்டாரு. இனிமே நான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இனிமே எனக்கு கடவுள் எல்லாம் அந்த பாபா தான். இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. நானே களத்துல இறக்குறேன். சார், சிமெண்ட் லோடு வந்துச்சு, 50 மூட்டை இறக்கிட்டோம் சார். ஓகே. பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சு. நான் யாரையும் கொல்லணும். சார், என்னாச்சு சார்? அவங்க எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க. நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன். இனிமே என்னை யாராலே காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு பாபா தயாரா இருக்காரு. பாபா மட்டும் என்னை காப்பாத்திட்டா பாபாவுக்கு இந்த கோவில் கட்டுற எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். நான் இது வரைக்கும் செஞ்ச தவறுக்கு தண்டனையா ஏத்துக்கிறேன். சாய்ராம், பயப்படாதீங்க சாய்ராம். பாபா இருக்கார் சாய்ராம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சார், பாபா காலை கெட்டியா புடிச்சுக்குங்க. உங்க உடம்புல இருக்கிற விஷயத்தெல்லாம் பாபா எடுத்துக்குவாரு. பாபா காலை புடிச்சுக்குங்க. புடிங்க சாய்ராம், புடிங்க, புடிங்க, புடிங்க சாய்ராம், புடிங்க. ஓம்
சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஜெய ஜெய சாயி நமோ நமோ சத்குரு சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமோ ஸ்ரீ சாயி நமோ நமோ ஓம் சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக சாய்ராம். பாபா, விஷக்கல்ல விஷத்தை எடுக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க ரூபத்துல வெறும் கல்லையே விஷத்தை எடுத்திருக்கீங்க. இல்ல பாபா, இல்ல, நீங்க பாம்பு விஷத்தை மட்டும் எடுக்கல. எனக்குள்ள இருந்த கெட்ட எண்ணம், அடுத்தவ சொத்தை அடிச்சு பறிச்ச மிருக குணம், கொலகார புத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க பாபா. இனி எனக்கு எல்லாமே நீங்க தான் பாபா. ஸ்ரீ பாபாவுக்கு கோயிலை நல்லா கட்டு. அதுக்குண்டான ஒட்டுமொத்த செலவையை நான் பார்த்துக்கிறேன். இங்க மட்டும் இல்ல, தெருவுக்கு தெரு பாபாவோட புகழ பரப்பணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேன். பாபா, உங்களை மாதிரியே என் மனசு வெள்ளையாயிடுச்சு. நீங்களும் உங்க மனசை தூய்மையா வச்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள பாபா குடிவர போறாரு, குடிவர போறாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்த எஸ்கேஆர் இப்ப எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கலாமா? வணக்கம் சாய்ராம். சாய்ராம். பாபாவுக்கு நீங்க கோவில் கட்டுங்க. உங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்திருக்கு. பாபாவுக்கு யாரும் நினைச்ச உடனே கோயில் கட்ட முடியாது. அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் கட்ட முடியும். இனிமேல உங்க குடும்பம் தழைக்கும், உங்க சந்ததி நல்லா இருக்கும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். இப்ப நான் ஏன் இந்த மலை மேல ஏறுறேன்னா அதுக்கு காரணமும் பாபா தான். பாபாவுடைய புகழ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஊர் பூரா பரப்பிட்டேன். இந்த மலை மேலையும் பாபாக்கு ஒரு கோயிலை கட்டி அவருடைய புகழ மேன்மேல பரப்ப போறேன். பாபா கிட்ட நீங்க எதுவும் கேட்கவே வேண்டாம். அவரை நினைச்சா போதும். உங்க தேவையை அறிஞ்ச அபூர்வ மகான் பாபா. உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போதுன்னா பாபா நாமத்தை உங்களை அறியாமலே சாய்ராம் சாய்ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பாபாவே சக்தியின் உருவம், மகாலட்சுமியின் வடிவம், சிவன் பிரம்மன் விஷ்ணு மூன்றுமே ஒன்றிணைஞ்ச சக்தியின் ரூபம். என்னடா அப்படி தெரிஞ்சவன் இப்படி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? என்ன பாபா பார்த்துட்டாரு. நான் பக்குவம் ஆயிட்டேன். எல்லாமே அபூர்வ மகான் மகிமை.